ஹாய்ங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை ரெடி பண்றதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு சூப்பரா நாட்டுக்கோழி வறுவல் தான் வந்து ரெடி பண்ண போறேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனா ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்களா? இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மசாலாக்கு ஒரு பேன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சர் ஜார்ல போட்டு நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அதே பேன்ல எண்ணெய் விட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதுல சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா தாராளமா தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. சீக்கிரமா ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குக்கர்ல விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் இது வேகிற டைம்ல ரசம் வச்சிடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது நல்லா தண்ணி எல்லாம் குறைஞ்சு வெந்து வரும். பார்த்துட்டு அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதுல சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இந்த சிக்கனை ரசத்து கூட மட்டும் நீங்க சைடிஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆவீங்க. சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.